மெல்கிசேதேக்கு திடீரென வேதத்தில் ஒரு சிறு பகுதியாக தோன்றி மறைந்தவர். ஆபிரகாமை ஆசிர்வதிக்க ஆபிரகாமிலும் பெரியவரா? இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆல்மைட்டி காட் மினிஸ்ட்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோடு யுத்தம் செய்கிறார்கள். அதில் லோத்தும் அவன் குடும்பத்தாரும் சிறைப்பட்டு போனார்கள். அவர்களை மீட்டெடுக்க ஆபிரகாம் 318 வேலைக்காரரை தெரிந்து கொண்டு லோத்தையும் அவன் குடும்பத்தாரையும் காப்பாற்றி கொண்டு வரும்போது, அரசனும் ஆசாரியனுமான மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிற்கு அப்பம் திராட்சரசம் கொடுத்து, உன்னதமான தேவனே வெற்றி கொடுத்தார் என்று ஆசிர்வதித்தான். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆனால் மெல்கிசேதேக்கு தந்தை, தாய், பூர்வீகம், தேவனை அறிந்த விதம், பிறப்பு, இறப்பு பற்றி குறிப்பிடப்படாததால் இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் இவரே இயேசு கிறிஸ்து என்றும் குறிப்பிடுகிறார்கள். எபிரேயர் 5, 6, 7 அதிகாரங்கள் தெளிவாக சொல்கிறது. யோவான் 8:56-59 வரை, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றும், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றும் சொன்னார். மெல்கிசேதேக்கு போலவே இயேசுவும் லூக்கா 22:14-30 வரை சீஷர்களுக்கு என்னுடைய சரீரம் என்னுடைய இரத்தம் என்று அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். சங்கீதம் 110:4 தீர்க்க தரிசனத்தின்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவரும் பிரதான ஆசாரியரும் நம்முடைய பாவத்திற்காய் இரத்தம் சிந்தி சரீரத்தை கொடுக்கவும் இயேசு கிறிஸ்துவானவரே. மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். எபிரேயர் 7:2 குறிப்பிடப்பட்டிருக்கிறது.